ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணீர். இந்த கண்ணீர் வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அது ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம போய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறப்ப அதுக்கான பலன் வந்து நிறையவே கிடைக்குதுங்க. நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது அந்த கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும் போது. அப்படி பைபிளில் வந்து நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு நிறைய ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஆகார். இந்த ஆகார் வந்து கண்ணீர் விட்டு அழுததுனால என்னாச்சுன்னா, அருமையான ஒரு நீரூற்று ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்னாள். அன்னாள் என்ன பண்ணாங்க, அவங்களும் வந்து பயங்கரமாக மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க இல்லையா? அவங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய கொடுத்தாங்க. அதே மாதிரி ஏசா. ஏசா கண்ணீர் விட்டு அழுதப்போ அவங்க தகப்பன்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு, கண்ணீர் விட்டு அழுதப்போ அவரோட ஆயுசு நாள் வந்து ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. எத்தனை நாள் தெரியுமா? 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருங்க. தாவீது. அதே மாதிரி தாவீது என்ன பண்ணாரு, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சப்போ சிறைப்பட்டு போன அவர் குடும்பத்தை வந்து ஆண்டவர் மீட்டு கொடுத்தாரு. அடுத்ததான் நாயினூர் விதவை. இவங்க கண்ணீர் விட்டு ஜெபிச்சாங்க. இவங்களுக்கு மரித்து போன அவங்க மகனை வந்து ஆண்டவர் மீட்டு கொடுத்தாரு. அப்புறம் பாவியான ஸ்திரீ. இவங்க கண்ணீர் விட்டு ஜெபிச்சப்போ அவளுக்கு வந்து ஒரு பாவ மன்னிப்பு என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. கடைசியா மகதலேனா மரியாள். இவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க இயேசுவாவோட கல்லறைக்கு வெளியே நின்று. அப்போ என்ன நடந்துச்சு, உயிர் திறந்த இயேசுவை அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்தாங்க. பார்த்தீங்களா, கண்ணீருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட அப்படிதாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாரம் நம்மளை நெருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்ணீரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனால் மனுஷங்கிட்ட நீங்கள் கண்ணீர் விட்டால் என்ன ஆகும்? அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, சரி பண்ணிடலாம், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க, பரியாசம் பண்ணவே மாட்டார். நம்ம கண்ணீரை பார்த்து அவர் என்னைக்குமே சிரிக்க மாட்டார். என் பிள்ளை அழுறாளே, அவள் கேட்குறத நான் கொடுக்கணுங்கிறதுல ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு இல்லையா? அதுக்காக நம்ம சின்ன விஷயம் கேட்கக்கூடாது. எனக்கு வந்து பெரிய பங்களா வேணும், எனக்கு 2 கார் வேணும், எனக்கு 50 பவுன் நகை வேணும், அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ, உங்கள் ஆவிக்குரிய பசியை எதனால் தீர்க்க முடியுமோ அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பரிசுத்த ஆவியை கொடுங்கன்னு கேளுங்க, அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு கேளுங்க, ஜப ஆவியை மேலே ஊற்றுங்கன்னு கேளுங்க, ஆவியின் வரங்கள்னால என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மனுஷங்கிட்ட போய் நீங்கள் அழாதீங்க, அது வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் போது அதுக்கான பலன் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிங்க. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.